இந்த படத்தோட கான்செப்ட் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து தப்பாக காலேஜில் இருந்தால் அந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் வேணால் உனக்கு ஒரு மாசாக இருக்க முடியுமே தவிர, பின்னாடி வாழ்க்கைக்கு போகும்போது அழகாக அந்த ராகவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏய் எல்லாமே நம்ம கெத்தாக இருக்கிறது வந்து காலேஜில் பொண்ணுங்களுக்கு படிக்கிற வரைக்கும் பிடிக்கும்டா, ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா நம்ம நல்ல நிலைமையில் இருந்தால் தான் பிடிக்கும்டா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதெல்லாம் ரியாலிட்டி. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அருமையான கேரக்டரு. ஹர்ஷத் கானோட கேரக்டர் ஆகட்டும், இல்லை விஜே சித்துவோட கேரக்டர் ஆகட்டும், நிறைய யூடியூபர்ஸ் இதில் இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு அவங்க எல்லாமே வந்து நமக்கு ஃபெமிலியரான ஃபேஸு. இப்போ ஸ்னேகா கூட ஒரே சீன் தான் வந்தாலும் அவங்கள நம்ம ஒரு டாக்டராக அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. மிஸ்கின் சார் மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய டேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து சாரே ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதாவது நிறைய 36 அரியர் வச்சு அதெல்லாம் ஒரு தப்பான வழியில் போய் ஒரு நல்ல வாழ்க்கையை கிடச்சிருக்க மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். டிராகனோட பாஸா ஃபாரினில் வேலை கிடச்சி அவர் வேலை பார்க்கும்போது அவருக்கு யார் பாஸாக இருப்பார்னா கௌதம் வாசுதேவ் மேனன். இவங்க எல்லாரும் நம்மளை டேரக்டர் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்தந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்டாக இருப்பாங்க. ஈவன் கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட இருக்கார். ரவிக்குமார் சார்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறதால நமக்கு ஒன்றும் ரொம்ப புதுசாக தெரியல. ஆனால் இந்த ஃபேமஸான பர்சன்ஸ் எல்லாம் ஒரு கேரக்டரில் வரக்குள்ள அந்த கேரக்டர் வந்து நமக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் கூத்தடிக்கிறது, அது எல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைன்னா கூட அதில் ஒரு சென்டிமெண்ட் டச் இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா, அப்பா அம்மாவோட அந்த அன்பு இருக்குல்ல, அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேருமே, ராகவனுடைய அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும், அவங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதை வந்து அவங்க வந்து அதை வந்து அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கிறது. சம்பளம் வாங்கிட்டு வர மாதிரி கவரை கொடுத்துட்டு சம்பளத்துக்கு மேலே அப்பா கிட்டேருந்து வாங்குறது, 10 லட்ச ரூபா பணம் வேணுங்கும்போது தன்கிட்ட இருக்கிற இடத்தெல்லாம் விற்று கொடுக்கறது. நிஜ வாழ்க்கையில் எத்தனையோ பேரண்ட்ஸை என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன். இதெல்லாம் சாத்தியமாக நீங்களாம் நினைக்கலாம், ஆனால் நிச்சயமாக சாத்தியம். ஒரு அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க, அவங்க பையனுக்கு 37,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி பிள்ளை படிக்கிறான், வேலைக்கு போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய தகுதிக்கு மேலே எல்லாத்தையும் செய்வாங்க, அன்பை பொழிவாங்க. அந்த அம்மா அப்பா கேரக்டர் இருக்குல்ல, 2 பேரும் அப்படியே உண்மையான ஒரு அம்மா அப்பாவாக அப்படியே நமக்கு கேரக்டர் வைஸ் அப்படியே பொருந்திட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சென்டிமெண்ட் டச்சப் இருக்குல்ல, என்னதான் ஊரே ஏசினாலும் என்னதான் போனாலும் அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அந்த தூக்கி நிறுத்துற இடம்லாம் வந்து அப்படியே கண்ணில் நம்மளையும் அறியாமல் அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி இருந்துச்சு.